அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 462. இந்த 462க்கு நம்ம பிசியில் 62 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருந்துச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சு. சரிங்களா? இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ கீழே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் வந்துச்சுன்னா மறக்காமல் ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா? வாங்க இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குன்னு பார்ப்போம். தெளிவாகவே பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி இருக்குது தெளிவாகவே பார்ப்போம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 462 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே நோட் பண்ண இடத்துல 462 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதை எப்படி நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறது, எப்படி கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த 462 போது இந்த இடத்துல 4க்கு 3 வருது, 2க்கு 5 அப்படிங்கும்போது 2க்கு 5 அப்படின்னா 6 நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 2க்கு 5 அப்படிங்கும்போது 6க்கு 9 வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 9 அப்படிங்கும்போது 399 சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. சரிங்களா? 399. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு 462 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 463 இருக்குது. அப்படிங்கிறது 4க்கு 0 6க்கு 0, 4க்கு 0 6க்கு 0, 2க்கு 3 அப்படிங்கும்போது 6க்கு 7. ஸோ 007 அப்படிங்கிறதும் இதில் 463 அப்படின்ட்டு இருக்குங்களா? அதே மாதிரி தான் 4க்கு 6, 6க்கு 9, 3க்கு 0 அப்படிங்கும்போது 3க்கு 0னா 2க்கு 9. ஸோ 699 399 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பனாகவே இதில் கிடைக்கிது. ஸோ இதில் 264 அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்னா 2க்கு 1, 6க்கு 1, 4க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு 5. ஸோ 115 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கிது. ஸோ நம்ம சொல்லப்போனால் இது மூலியமாக தான் நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு சரி நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பிசி அப்படிங்கிறபோது நேற்று அதாவது 62 அப்படிங்கும்போது இந்த இடத்துல காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0207 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது பிசியில் 0207. ஏன்னா ரெண்டுமே அந்த 0207 அப்படிங்கிற பேரில் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 62 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 31 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. இது பிசி அப்படிங்கிற மாதிரியும், ஏன்னா நேற்று 62ங்கிறதுனால நம்மளுக்கு பிசி. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 29 அப்படிங்கிறதும் கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு 0207 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3129 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. சரி, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு 399 007 699 115. ஸோ நம்மளுக்கு 399 007 699 115 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த 4 செட்டு இதுலேருந்து கிடைக்கிது. ஸோ இது மூலியமாக நம்ம ஏபிஎஸ்சிபிசியாக இருந்தாலும் சரி, இல்லை போர்டாக இருந்தாலும் சரி, நம்ம இது எப்படி கெஸ்ஸிங்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச இந்த எண்களை வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிசியில் நம்மளுக்கு 0207 3129 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு சொல்லப்போனால் நம்மளுக்கு காமனாக என்ன இந்த நம்ம போர்டிலேருந்து இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கெஸ்ஸிங்காக எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி எந்த மாதிரி நம்மளுக்கு அதிகபட்சமாக போர்டில் மேட்ச் ஆகுது, இங்கே இருக்கிற எண்கள் எப்படி நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து இந்த பிசி அப்படிங்கிறது நம்ம தனியாகவே இதை எழுதியிருக்கோம், ஜஸ்ட் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வரலாம், சொல்லப்போனால் இந்த 2462 அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 007 699 115. ஸோ இதில் நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு ஒரு நாள் வந்தால் இந்த பேட்டர்னில், அதாவது 99396 அப்படிங்கிறது ஒரு பேராக இருக்குது. அப்படிங்கும்போது நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2462 அப்படிங்கும்போது 4க்கு 9, 6க்கு 9, 2க்கு 3,
அப்படி இல்லைன்னா 4க்கு 9 6க்கு 9 2க்கு 6 சொல்லப்போனால் 996993 அப்படிங்கிறதும் நான் இங்கிறத 993 996 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 15 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கேருந்து காமனாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் ஏபிசி அப்படின்னு போர்டு வைஸ் நம்ம இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். சொல்லப்போனால் 4க்கு வந்து 4க்கு 3 4க்கு 6 4க்கு 1 அப்படிங்கும்போது நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து போர்டு வைஸ்ன்னு இல்லாமல் பொதுவாகவே கொடுத்தா நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் 999 2க்கு வந்து 6 996 அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காமனாகவே 2க்கு பவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2 2க்கு 9 2க்கு 9 6க்கு 9 2க்கும் 6 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த 399007699 அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் டேரெக்டாகவே அதை பிசிலேயோ இல்லை ஏபிஎஸ்சிபிசியில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதுபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்தவரை 000739396911. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு சி போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறத பார்த்தால், ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 அல்லது 3 சி போர்டில் வரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்புகள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் வந்து கண்டிப்பாக அதிகபட்சமாக இந்த பேட்டர்ன் வந்து எல்லாமே ஓவரால் பார்த்திங்கன்னா 9 கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஓவரால் நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். 9 அப்படி வரலன்னா 9க்கு 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கணும். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.